GT Holidays, South India's #1 travel brand. Hello, Arun Matheswaran. Welcome to Galatta Plus. Hi, sir. Thank you for having me. Yeah, I just wanted to, இது எல்லாருமே கேட்குற கேள்வி தான். I just wanted to know the frame of mind because it's something everybody wants. நம்ம வந்து முதல் படம் பண்ணுறோம், நம்மளுக்கு லைக் நீங்கள் எடுத்த களமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி நீஷாக இருந்தது. ஸோ இட்ஸ் லைக் Rocky, the way you shot it, the way you presented it. I think even you knew that it would not cross a certain ஒரு சினிஃபைல் அளவுக்கு தான் போகும்ட்டு. அதுக்கப்புறம் சாணி காகிதம் கொஞ்சம் பிகர் ஸ்டார்ஸ், யூ ஹேட் கீர்த்தி சுரேஷ், யூ ஹேட் செல்வராகவன். ஸோ எஸ், கொஞ்சம் மேபி த appeal was a little broader plus OTT release. But even that, a lot of people said violence, this, that and all that. Now from that, now you're going to like your first big star film, Dhanush irkaru. And what are the mental calculations involved in such a thing? Because உங்க முதல் 2 படங்கள் the freedom, I'm assuming கொஞ்சம் கம்மியா இருக்கும். So I just wanted to answer, like, what are the Mind space are the way I prepared for the film. Like you said, we're having a big star like Dhanush on board. என்னன்னா அதை பற்றி ரொம்ப யோசிச்சோன்னா வில் கெட் இன் டு ஒரு இது ஆப்வியஸ்லி அந்த ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். லைக் யூ சேட், மை ஃபர்ஸ்ட் 2 ஃபிலிம்ஸ் நான் வந்து பிடிக்கிறவங்க பார்க்கட்டுன்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் எடுத்தேன். பட் திஸ் ஹேஸ் டு அப்பீல் டு எவ்ரி ஒன். அண்ட் வென் யூ ஹேவ் அ பிக் சூப்பர் ஸ்டார் லைக் தனுஷ் அண்ட் இட் ஹேஸ் டு அப்பீல் டு ஹிஸ் ஃபேன்ஸ். பட் என்னோட இது வந்து ஒரு கதை எழுதியிருக்கேன். அந்த கதையை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஆனஸ்டாக திஸ் ஸ்டோரி by default it needed that economics and the period economic and the period it's a period film, the period film. So அந்த இடத்துல வந்து you need a big star to bring in that money. So அப்படி இருக்கும்போது when you have a star like Dhanushோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இஸ் நாட் only a big star but he also makes films that are grounded, like Asuran ஆகட்டும், கர்ணன் ஆகட்டும், they are all like films that are grounded. I mean, the over the top with மாதிரிலாம் ஒரு பெருசா. He's one of the few stars who's not image conscious. ஆமா, exactly. So அப்படி இருக்கும்போது it was easier for me. It was much easier for me and the transition, so called transition into a big film. Right. Because it was Dhanush, it was easier for me. நான் பெருசா கமர்ஷியலா எடுக்கணுன்ற ஒரு ஜோனுக்குள்ள போய் இதை எடுக்கல. அந்த ஒரு ரைட் ஃப்ரம் டிஜி சார், சத்யஜோதி ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், தனுஷ் ஆர் நாங்கள் எல்லாரும் எவ்ரி ஒன் இன்வால்வ் இன் த ஃபிலிம், வி நியூ திஸ் ஃபிலிம் கான ஸ்பேஸ் என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சுது. அண்ட் இது பண்ணோன்னா இதுக்கான எக்கனாமிக்ஸ் எப்படி கொண்டு வரணும், இதுக்கு என்னென்ன இது இருந்தால் இட் வில் பிரிங் பேக் த மணின்ற ஒரு இது இருக்குது. ஸோ ஆல் திஸ் கால்குலேஷன்ஸ் லைக் ஒரு இதாக தான் சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணி தான் இது அப்ரோச் பண்ணுவோம். ஸோ இது இங்கே செலவு பண்ணால் இதுக்கான ரிட்டர்ன்ஸ் இங்கே வரும். இந்த இது for example like song or something like that. songs இப்போ songs வச்சா, if you have a dance number, I'm not too keen on dance numbers அந்த மாதிரி இது எனக்கு பெருசா இது இல்லை. but there was a situation where அந்த படத்துல there's a celebration and celebration okay we can go and அதோட பை ப்ராடக்டா அதுக்கு மூலியமா இப்போ வர மியூசிக்கல் ரைட்ஸ். Okay. So that brings in a money. So all this இந்த மாதிரியான சானிக்காயிடம் had no songs. ராக்கில வந்து songs were just like elements தான், டூல்ஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்போம் ஒரு இதுக்காக. But this was like a proper, when you have a big name like GV Prakash also involved, so இந்த மியூசிக் லேபிள்லாம் வந்து it has to do big numbers அந்த ஒரு இது இருக்கு. ஸோ in a way அதோட பை ப்ராடக்டா அது மூலியமா வர காசு பணம் வந்து ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஸோ அந்த மாதிரி இதுதான் சொல்றேன். அண்ட் ஃப்ரீடம் பார்த்தீங்கன்னா நான் நினச்சது தான் எடுத்திருக்கேன், நான் நினச்ச மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு அந்த ஃப்ரீடம்ன்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியல. ஆப்வியஸ்லி கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்க தான் செய்யும். கீப்பிங் இன் மை ட்ராக் ரெக்கார்ட், ஐ மீன் ஐவ் மேட் ஃபிலிம்ஸ் தட் ஆர் நாட் பாப்புலர் ஃபிலிம்ஸ், தேர் நாட் கமர்ஷியலி பிக் ஃபிலிம்ஸ். இங்கே சின்ன படமாக இருந்தாலும் சில படங்கள்லாம் பெருசாக ஹிட் ஆகி அது பயங்கரமாக இதாகும். பட் அந்த மாதிரியான ஜோன்லேயும் அது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஃபார் மீ டு மவுண்ட் அ பிக் ப்ராஜெக்ட் லைக் திஸ், தனுஷ் ஆகட்டும், ஈவன் ப்ரொடியூசர் சத்யஜோதி சார் அவங்களும் வந்து அவங்க மேலே ஒரு ட்ரஸ்ட் கொண்டு வரணும். அவங்க இந்த இவ்வளோ பெரிய ஸ்கேலில் ஒரு படம் பண்ணணுன்ற போது, இந்த டிரெக்டர் இதுக்கு முன்னாடி இது மாதிரி படம் பண்ணதில்லை, கமர்ஷியலாக பெருசாக சக்ஸஸ் கொடுத்ததில்லைன்ற போது ஒரு ப்ரெஷர் இருக்க தான் செய்யும், ஒரு கன்ஸ்ட்ரெயின் இருக்க தான் செய்யும். பட் அட் எண்ட் ஆஃப் த டே வி ஆல் ஃபாட் ஃபார் த ஃபிலிம். வி லைக் ஓகே திஸ் ஃபிலிம் ரிக்வயர்ஸ் திஸ் மணி, irrespective of what the director has done before, this film requires this money ன்ற போது
ஐ திங்க் எல்லா சைட்லேயும் அந்த சப்போர்ட் இருந்தது. ஸோ பெருசாக எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த மாதிரி இப்படி பண்ணணும்னு ஒரு ரொம்ப ஐ டென்ட் ஃபீல் ரொம்ப இது கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் பண்ணல அந்த ஒரு பெரிய ஸ்பேஸ்க்குள்ள. அது என்னது நான் நினச்ச மாதிரி தான் அந்த படம் எடுத்திருக்கேன். That's good to hear, but what I'm talking about is the mental space. For example, you're a very creative director. I really loved Rocky. Sani Kaidam had its own like signature moments அதெல்லாம் இருக்கு. But what I'm trying to say is இது ஒரு விதத்தில் இந்த மாதிரி அந்த மாதிரி 2 படம் பண்ணிட்டு இந்த படம் பண்ணுறது ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து காலேஜ் போகிற மாதிரி லைக் இட்ஸ் லைக் அ பிக் ஜம்ப் ரைட். அதில் I wanted to just ask, how was your confidence level? Like, did you just go gung-ho or was there like, என்னால் பண்ண முடியுமா முடியாதா அந்த மாதிரி were there moments like that? Because, I mean, some people will say a movie is just a movie, அதுக்கு என்ன வேணுமோ அது பண்ணால் போதும். Some people will say, this kind of project requires a completely different orientation, thinking. So, அதுக்கு there was a big learning curve. உங்களுக்கு how was that? ஸ்டார்டிங்கில் வந்து டவுட்ஸ் இருந்தது. as in can I do this, இது பண்ண முடியுமா இவ்வளோ பெரிய ஸ்கேலில் ஹேண்ட்லிங் அ பிக் ஸ்டார். நாட் ஓன்லி தனுஷ், யூ ஹேவ் சிவராஜ் குமார் சார், and then you have Sandeep, Priyanka, and a lot of actors actually. Like even cast வந்து பெருசா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஹேண்ட்லிங் ஆல் திஸ் and then plus ஒரு க்ரௌடாகவும் நிறைய பேர். நான் ஃபர்ஸ்ட் படம் 37 days and செகண்ட் படம் 42 days இதில் வந்து 114 நாள் ஷூட் பண்ணோம். ஸோ அந்த இது அதுக்கெல்லாம் நான் ரெடியாக இருக்கணான்றது வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன கேள்வி கேட்டுக்கிட்டேன். நம்ம ஒரு ஸ்டாரை ஹேண்டில் பண்ணோம், ஒரு ஸ்டாரில் 2-3 ஸ்டார்ஸ் ஹேண்டில் பண்ணோம், ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஹேண்டில் பண்ணோம். அண்ட் நான் கேட்டதெல்லாம் கிடைக்குமான்றது எனக்கு ஒரு டவுட். ஏன்னா பிகாஸ் ஆஃப் மை ட்ராக் ரெக்கார்ட் இது இவ்வளோ இது ஃபேக்டர்ஸ் என் மைண்டில் ஓடிச்சு, ஆப்வியஸ்லி ஓடிச்சு. அண்ட் the pressure of having a big star in a film, it is a big pressure. It is a big pressure. It has to work. It has to connect with everyone. So அந்த ப்ரெஷர்லாம் கண்டிப்பாக இருந்தது. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு 4-6 days into the shoot I was like, நம்ம நினச்சது எடுக்கலாம் அவ்வளோதான். இதை பற்றிலாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தால் as it is making a film it's difficult. இதில் வந்து இதுவும் நம்ம அந்த மைண்ட் ஸ்பேஸ்க்குள்ளே போயிட்டோன்னா I think it won't work well for the film. Right. So you managed to ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு மாதிரி டிஸ்அசோசியேட் ஆகிட்டேன் நான். தனுஷோட ஃபேன் கிளப், ஃபேன் ஃபேர் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. பட் நம்ம ஒரு படம் பண்ணுறோம், அவர் நடிக்கிறாரு, அந்த மாதிரி அந்த ஜோனுக்குள்ளே தான் இருந்தேன். You have such a unique voice and we're going to talk about your color palettes and things like that. But one of the things that ராக்கியும் சரி சாணி காய்தமும் சரி அது ரெண்டும் என்ன நிரூபிச்சதுன்னா, அருண் மாதேஸ்வரன் is not like a generic director. அவருக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு வேர்ல்ட் வியூ இருக்குது ஆக்சுவலி. பிகாஸ் தீஸ் ஆர் நாட் ஹாப்பி ஃபில்ம்ஸ். யூ கைண்ட் ஆஃப் ஒரு நெகட்டிவ் ஸ்பேஸில் இருக்கிற ஃபில்ம்ஸ் ரெண்டுமே. அண்ட் ஐ டோன்ட் மீன் திஸ் இன் அ பேட் வே அட் ஆல். யா, ஸோ ஐ மீன் that's what's appealing. Because ரொம்ப you're kind of in a kind of a deep existential zone, even though they're both like நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த ஒன் லைன் படித்தா ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி இருந்தாலும் they get into a very existential zone. ரெண்டுமே அது கொஞ்சம் ஒரு philosophical existential zoneல போயிட்டு அங்கேருந்து அங்கே இருக்கிற அருண் மாதேஸ்வரன், when you're making Captain Miller, how much of this Arun Matheswaran is still here, or did you lose some of that in order to make this big commercial movie? Basically, I didn't sell my soul. If that's what you're asking me, I didn't sell my soul to make this film. But I'm not saying sell my soul. You can just find a different facet of yourself. See, we all have multiple like aspects to ourselves. நீங்க இந்த ஆஸ்பெக்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கீங்க. ஸோ இதுலயும் இதே ஆஸ்பெக்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்களா இல்லை ஒரு மோர் பாசிட்டிவ் அங்கே போறீங்களா? அதான் கேட்குறேன். இல்லை இல்லை சார், பட் என்னன்னா இல்லை ஐ மீன் ப்ராப்ளி ரொம்ப ஆஷா இருக்குல்ல. பட் எனக்கு என்னன்னா இதுவும் ஒரு படம் தான், இதுவும் ஒரு படம். இந்த படத்தில் என்னன்னா ஒரு பெரிய ஸ்டார் இருக்காங்க, பெரிய பட்ஜெட்ன்றதுனால. பட் அதர்வைஸ் இட் இஸ் அ ஃபிலிம். ரைட். அந்த ப்ராசஸ் மாற போகிறதில்ல, ஷூட்டிங் ப்ராசஸ் மாற போகிறதில்ல. இதெல்லாம் என்னோட அப்ரோச் டு ஃபிலிம் மேக்கிங்கும் மாற போகிறதில்ல, சென்சிபிலிட்டி அது மாற போகிறதில்ல. ஸோ அது ஐ ஹவ் மை சென்சிபிலிட்டி இன்டாக்ட். ஸோ அந்த விஷயத்தில் ஐ வாஸ் லைக் கிளியர். எனக்கு பிடிக்காத விஷயங்கள் நான் பண்ண மாட்டேன், அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் இப்போ இல்லை எப்பயுமே. பட் சில இப்போ லைக் ஐ சைட் ஒரு டான்ஸ் நம்பர்ன்ற போது it works. எனக்கு என்னன்னா it has to work or it has to organically fit into the story. Right.
அது சும்மா வந்து ஒரு இதுக்காக பண்ணுன்ற ஒரு So இது it has to work for Arun Matheswaran ஆமா. and it has to work for the Captain Miller. கேப்டன் மில்லர் அந்த ஸ்டோரிக்குள்ள ஆர்கானிக்கா உள்ள வரணும். இட் ஹாஸ் டு சீப் இன் ஆர்கானிக்லி. சும்மா வைக்கணும் ஃபார் த சேக் ஆஃப் ஹேவிங் அ சாங் ஒரு இது மாதிரி அந்த ஜோனுக்குள்ளேயும் போகல. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கதையே பெருசு. இந்த கதையே தி ஸ்டோரி டிமாண்டட் ஆல் தோஸ் எலிமெண்ட்ஸ். Right. அந்த எலிமெண்ட்ஸ்லாம் உள்ள தேவைன்ற மாதிரி அந்த இது கொடுத்துச்சு. அது எழுதும் போதும் இருந்தது. ஸோ அதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகி தான் வந்தேன். அண்ட் இட்ஸ் நாட் லைக் நான் பிடிக்காத விஷயங்கள்லாம் இல்லை, எனக்கு பிடிச்ச விஷயங்கள் தான் எல்லாமே பண்ணியிருக்கேன். அண்ட் கம்பேர்ட் டு மை ஃபர்ஸ்ட் 2 ஃபிலிம்ஸ் திஸ் ஹேஸ் மை ஃபர்ஸ்ட் 2 ஃபிலிம்ஸில் லைக் ரொம்ப தின்னான ஸ்டோரி. அஸ் இன் ஒரு சின்ன இன்சிடென்ட் நடக்கும், அதோட காஸ் அண்ட் எஃபெக்ட் மாதிரி தான் அந்த இது. பட் திஸ் ஹேஸ் அ கேன்வஸாக, நான் பணம் பட்ஜெட்டாக சொல்ல, பட் கேன்வஸாக ஸ்டோரியாகவே அது பெருசு. And it also follows this character. It's a journey of a character called Annalise. Now he becomes Miller என்ற ஒரு இது. அந்த ஜேர்னியில் வந்து we follow this guy. ஒரு எமோஷ்னலான ஒரு இது. இப்போ there is a தெரியல, இப்போ நிறைய பிக் ஃபிலிம்ஸ் நிறைய வருது, பெரிய பெரிய படங்கள் வரும்போது இதுவும் அந்த ஒரு ஜோனுக்குள்ளே பார்த்துருவாங்களோன்னு ஒரு சின்ன ஒரு பயம் எனக்கு இருக்கு. அந்த சின்ன இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன எல்லா பெரிய பெரிய those pan India பிக் ஃபிலிம்ஸ் இது எனக்கு அந்த pan India அந்த இதுல எனக்கு பெருசா நம்பிக்கை இல்ல. இல்ல. No, but I mean you mean those films. அந்த மாதிரியான ஜோன்ல இப்போ இத அங்க வைக்கும்போது இன்னும் பிரஷர் ஆகுது. பட் என்னன்னா அந்த மாதிரி ஜோனுக்குள்ள வச்சு இந்த படத்தை எடுக்கல. இது வந்து ரொம்ப கிரவுண்டடான they're all commoners fighting for justice. It's not like larger than life over the top action மாதிரி இருக்காது. அந்த மாதிரி ஒரு அந்த ஜோனுக்குள்ள இது இருக்காது. அந்த விஷயத்துல நான் கொஞ்சம் சார்ட்டடா அது வந்து என்னன்னா with someone like Dhanush it's even more easy. அவர் வந்து பெருசா அவர் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குற ஒரு ஸ்டார் இல்லை. இஸ் an actor first. ரைட். ஸோ அந்த இதில் எனக்கு அப்படி பார்க்கும்போது எனக்கு ஈஸியாக தான் இருந்தது. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ராக்கி சாணிக்கம் அதுலேருந்து ஒரு லீப் ப்ரொமோஷன் வாங்கின மாதிரி இல்லை எனக்கு. இன்ஃபேக்ட் ராக்கி எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு தான் எனக்கு இது. ஐ வில் கோ பேக் அண்ட் மேக்கிங் ஃபிலிம்ஸ் ஸ்மால். அந்த ஒரு ஜோனுக்கு அது இது பெரிய படம் இது சின்ன படம்ன்ற அந்த ஜோனுக்குள்ளேயே பார்க்கலாம். அதுவும் ஒரு படம் இதுவும் ஒரு படம்ன்ற மாதிரி தான். This is an action adventure. What are some of your favorite action adventure films? Me Sholay. Okay. Sholay and then the ஈஸ்ட்ல இருக்க சாமுராய் ஃபிலிம்ஸ் எனக்கு பீட் இது யோஜின்போ இங்கே இது அக்கிரா எடுத்த அந்த 7 சாமுராய் அதோட இது இன்ஃப்ளூயன்சஸ். It's interesting you mentioned Yojimbo first. யோஜின்போ இஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச அதோட இன்ஃப்ளூயன்சஸ். அண்ட் தென் இந்த வெஸ்ட்ல இருக்க கவுபாய் ஃபிலிம்ஸ். அண்ட் எனக்கு அந்த வெஸ்ட்ல இருக்க கவுபாய் ஃபிலிம்ஸ் இந்த ஈஸ்ட்ல இருக்க இந்த சாமுராய் ஃபிலிம்ஸோட அமால்கமேஷனா வில் பிரிங் இன் சம்திங். அது ஐ திங்க் ஷோலேல அது பிரில்லியண்டா பண்ணியிருப்பாங்க. ஷோலேல பிரில்லியண்டா பண்ணிருவாங்க. எனக்கு அந்த இன்ஃப்ளூயன்சஸ்ல தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன். பி த டோன் ஆஃப் த ஃபிலிம், இந்த லொகேஷன்ஸ் எல்லாமே எனக்கு வந்து இட் ஷுட் எனக்கு ஐ ப்ரிஃபர் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ். எனக்கு ஆக்ஷன் பண்ணணும் பிடிக்கும். பட் எனக்கு ஓல்ட் ஸ்கூல் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஓல்ட் ஸ்கூல் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் அந்த ஒரு ஃபீல் கொண்டு வரணும். You're a Chuck Norris fan la? மேஜர் டெல்டா ஃபோர்ஸ் எல்லா சீரீஸும் பார்த்துருக்கேன். அப்போ சின்ன வயசுல பார்க்கும்போது அதோட பாலிடிக்ஸ் நம்மளுக்கு புரியாது. அவங்க ஏன் மிடில் ஈஸ்ட்ல போய் சண்டை போடுறாங்க, அந்த சிஐஏ அப்போ வந்து அந்த கன்ஸ் அந்த இதுதான் all that doesn't make the politics behind those films நம்மளுக்கு. பட் இப்போ பார்க்கும்போது ஓ ஃபக் இது தப்பான பாலிடிக்ஸா இருக்கு அப்போ ரசிச்சோம். பட் that doesn't take away the excitement that those films gave me. எனக்கு ஜென்ரலாகவே ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து ஒரு 60% ட்ராமானா 40% ஆக்ஷன் மில்லரில். இந்த இப்போ ட்ரெய்லரை பார்க்கும்போது எல்லாரும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சண்டை போட்டுகிட்டே இருந்தால் வந்து இது இல்லை. இட் ஹாஸ் டு ஹேவ் அ சாலிட் ரீசன், சாலிட் மோட்டிவ். அந்த இது எல்லாமே அந்த ஜேர்னி வந்து சாலிடாக எமோஷ்னலாக கனெக்ட் ஆனால் தான். இப்போ செகண்ட் ஹாஃப்ல வந்து மேஜர் ஆக்ஷன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இட்ஸ் லைக் செட்டிங் அப் த என்டையர் திங். ஸோ அந்த ஜேர்னி ஆஃப் திஸ் கை இட் ஆல் ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். தெரியல, பார்க்கணும். நைஸ். ஐ ரெட் சம்வேர் தட் நீங்கள் வந்து ராக்கி பண்ணுறப்போ யூ ஆர் நாட் இன் அ குட் பர்சனல் ஸ்பேஸ். யூ செட் தட்ஸ் வேர் தட் கேம் அவுட். ஸோ ஒரு படம் எழுதி டைரக்ட் பண்ணுறப்போ டு யூ திங்க் இட் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த டைரக்டர்ஸ் டெம்பரமெண்ட் அட் தட் பர்டிகுலர் டைம்? இருக்கலாம், கண்டிப்பாக. ஐ மீன் இட் டிபெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. சில பேர் லைக் ஷட் ஆஃப் அந்த இது அந்த ஜோனுக்குள்ளே போகாமல் டக்குன்னு ஒரு இதுக்குள்ளே வரலாம். பட்
எனக்கு பர்சனலாக பிகாஸ் அந்த த ஜேர்னி ஆஃப் ஐ வாஸ் சப்போஸ் டு டூ மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இன் 2011 அங்கேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 12 இயர்ஸ் இந்த இது ரிஜெக்ஷன் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பாயிண்ட்ல இட்ஸ் இட்ஸ் பவுண்ட் டு ஹேப்பன். அந்த யூ கெட் புஷ் டு அ திங் அண்ட் ஒரு கார்னர் அண்ட் அந்த ஜோன்லேருந்து எதுவுமே இல்லையாடா லைஃப்லன்ற மாதிரி ஒரு ஜோனில் தான் ஐ டிட் ராக்கி. ஸோ அது அது அப்போ நான் ராக்கியும் சரி, இப்போ கேப்டன் மில்லர் இது எல்லா கதைகளும் அந்த டைம்ல எழுதின ஒரு ஸ்டோரிஸ் தான். அப்போ எழுதின ஒரு ஃபார்ம் பண்ண ஸ்டோரிஸ் தான். ஸோ நான் வந்து டிப்ரெஷன் அந்த மாதிரி போயிட்டேன்னா நான் சைலண்ட் ஆயிருது அதுவும். பட் ஐ கோ டு திஸ் ரைட்டிங் ஜோன். டிப்ரெஷன் அந்த ரொம்ப இதாக லோவாக ஃபீல் பண்ணால் ஐ கோ டு திஸ் ரைட்டிங் ஜோன் வேர் நம்ம வேர்ல்டு ஒரு கிரியேட் பண்ணுறோம். அந்த ஜோனுக்குள்ளே போயிட்டா ஒரு 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 இது மாதிரி தான், ஒரு ஒரு சின்ன குழந்தை ஒரு இதுக்குள்ளே ஒரு இதுக்குள்ளே பார்க்குள்ளே போன மாதிரி தான் ஒரு. ஆமாம். ஸோ அந்த இது ஷட் டவுன் பண்ணிட்டு லெட்ஸ் கோ இன்டு தட் இது ஒரு நான் எழுதுகிற கதைகள் அந்த மாதிரி இது போயிடுவேன். ஸோ அங்கேருந்து சில பேருக்கு அதோட இன்ஃப்ளூயன்ஸில் படங்கள் எழுதலாம், சில பேர் வந்து அதை வச்சுட்டு வேற ஒரு ஃபார்மில் கூட எழுதலாம். ஸோ எனக்கு வந்து ஃபார் மீ ராக்கி எனக்கு இருந்த அந்த கோவங்கள் தான் வந்து அதோட ரிஃப்ளெக்ஷனாக ராக்கி வந்து ஒரு ஒரு ப்ரூட்டலாக ஒரு படம் எடுக்கணும்ன்ற மாதிரி ஒரு இது வந்தது. ரைட். டிட் யூ இமேஜின் அந்த கொலை பண்ணப்பட்டவங்கெல்லாம் உங்களை பர்சனலா வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணவங்க? நிறைய பேர் இருக்காங்க. So Rocky is actually you. அவன் தெரியல. So நீங்க கேப்டன் மில்லர் எழுதுறப்போ what kind of mental space were you in? Because you're saying அதெல்லாம் அதே டைம்ல எழுதுனது இது எல்லாமே அப்போ ஃபார்ம் பண்ண ஒரு இதுதான், ஐடியாஸ் தான். எனக்கு லைக் ஐ செட் சார், நான் அந்த ஜோனுக்குள்ள போயிட்டேன்னா பெருசா இந்த ரியாலிட்டிலேருந்து ஒரு டிஸ்கனெக்ட் வந்துடும், ஒரு ஃபேண்டசி லேண்டில் வாழ்ந்துற மாதிரி. ஸோ அது அந்த ஜோனுக்குள்ளே போயிட்டு எனக்கு இதுவும் வந்து என்னென்னா ஒரு ஒரு ஆக்ஷன் படம். பட் தேர் சர்டன் திங்ஸ் தட் ஐ வுட் லைக் டு இது எனக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் வியூஸ் எனக்கு இருக்கிறது. ஐ எம் நாட் அ வெரி எக்ஸ்பிரசிவ் கை. ஐ டோன்ட் கோ அவுட் அண்ட் ட்விட்டரில் வந்து என்னோட பொலிட்டிக்கல் வியூஸை போடுறது இல்லை, அதெல்லாம் இது இல்லை. பட் கிவன் அ சான்ஸ் இந்த மாதிரி படங்கள் மூலியமாக நம்ம சொல்கிற சில விஷயங்கள் அதை வந்து ஒரு இது ஒரு ஒரு நல்ல ஒரு கதையில் சொல்லணுன்ற ஒரு இதுதான். தட்ஸ் ஹவ் கேப்டன் மில்லர் கேம் அபவுட். ஒரு 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 விஷயங்கள் சொல்லணும், அது பவர்ஃபுல்லாகவும் சொல்லணும், அது எப்படி எந்த ஃபார்மில் சொல்லலாம், எங்கே பிளேஸ் பண்ணலாம், எந்த மில்லியில் பிளேஸ் பண்ணால் அது எஃபெக்டிவாக ஈஸியாக நம்ம ரீச் ஆகுன்ற ஒரு இதில் ஒர்க் அவுட் பண்ண ஒரு விஷயம். Do you have a stock of stories? I do. Okay. I want to know how this started. For example, did Dhanush approach you and say, உங்ககிட்ட ஒரு கதை இருக்கா, I want to work with you, or did you approach like the production house, or how did the thing begin? I approached the production house first. இது 2018ல ராக்கியில் ஒரு பாயிண்ட்ல சத்யஜோதி ஃபிலிம்ஸ் were supposed to produce ராக்கி. ஓகே. ஒரு பாயிண்ட்ல அப்போ சத்யராஜ் சார் நடிக்கிற மாதிரி இருந்தது. அது வந்து the old man version மாதிரி ஒரு ஆட் வெர்ஷன், like in the Vasant Ravi character. ஆமா. அது வந்து வசந்த் ரவி goes in search of his sister. இதுல வந்து this guy goes in search of his daughter and grand daughter காப்பாத்துற மாதிரி இருக்கு. That was one இது version. ஸோ அது வந்து சத்யஜோதி அப்போ பண்ணுற மாதிரி. அப்போயே வந்து நான் அந்த சினாப்சிஸ் சென்ட் இட் டு அர்ஜுன் தியாகராஜன். அவங்க மூலியமா வி சென்ட் இட் டு தனுஷ். அந்த சினாப்சிஸ் படிச்சுட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் தென் எனக்கு ராக்கி வந்து அதோட ஜேர்னி வந்து ஆல்மோஸ்ட் நான் அது முடிச்சு ஒரு 2 years டிலே ஆகி ரிலீஸ் ஆனதில் வந்து இந்த இதில் எல்லாமே அந்த பிளான்ஸ் எல்லாம் அப்படியே கொலாப்ஸ் ஆச்சு. as in I couldn't mount this film immediately. ஸோ அதுக்கப்புறம் நடுவில் சாணி காகிதம் ஹேப்பன். அப்போது திருப்பியும் வந்து I got in touch with Dhanush. It wasn't like he came for the thing. It was like I wanted to work with him. இந்த கதை நல்லா இருக்கும்ன்றதுக்காக இது பண்ணேன். ஸோ அவருக்கும் கதை பிடிச்சிருந்தது and that's how it took off. Right. What were some of the discussions that you had with him, like in terms of அவரது like இதுதான் டோனாலிட்டி, இதுதான் வந்து இப்படி தான் இருக்கும் படம்? What are some of the discussions that you had? இப்போ உங்கள் performance I see it like this. I mean like how do you? ஜென்ரலாக தனுஷ் இஸ் அ வெரி ஷார்ப் கை. இஸ் அ வெரி ஷார்ப் ஆக்டர். ஸோ நம்மளுக்கு பெருசாக அவருக்கு ஃபீட் பண்ணணுன்ற ஒரு இது இல்லை. அண்ட் இஸ் ஆல்சோ ரைட்டர் டிரெக்டர்ன்ற போது நம்ம சின்னதாக சொன்னால் போதும், அவருக்கு அந்த இது அந்த இது ஈஸியாக புரிஞ்சுட்டு உள்வாங்கி அவர் ஈஸியாக பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஆள். ஸோ பெருசாக டிஸ்கஷன்றது பெருசாக இருந்ததில்லை. பட் எனக்கு என்னென்னா
கதையாக சொல்லும் போதும் ஸ்கிரிப்டாக கொடுக்கும் போதும் அந்த கேரக்டர் பற்றி அந்த கேரக்டரோட என் மைண்டில் இருக்கிற அந்த கேரக்டரோட ஆட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். அவர் கேட்குறாரோ இல்லையோ என்னோட கடமை நான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த மாதிரி நான் சொல்லிட்டேன். அண்ட் தென் அவர் வந்து அது ரிசீவ் பண்ணிவிட்டு இஸ் லைக் பெருசாக எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஆள் இல்லை. நான் இதெல்லாம் பண்ண போகிறாரு, நான் இப்படி பண்ண போகிறேன். ஸ்பாட்டில் வந்து நம்ம ஒன்று பண்ணலாம், இந்த ஒரு இதுதான். அண்ட் அப்படி தான் போச்சு. பெருசாக அப்படி பயங்கரமாக இது ப்ராப்ளி வி ஆட் ட்ரிங்க் ஃபார் த லுக்ஸ் இந்த மாதிரி இது இருக்கும். அண்ட் ஃபிசிக்கலாக கொஞ்சம் டயரிங், ஃபிசிக்கலாக கொஞ்சம் கஷ்டமான படம் ஷூட்டுன்ற ஒரு இது இருக்கும். அதெல்லாம் முன்னையே சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஸ்டூடியோஸ்குள்ளே போய் எடுக்க போகிறதுல க்ரீன் மேட்லாம் ஜாஸ்தி யூஸ் பண்ண போகிறதுல கொஞ்சம் ரியலான லொக்கேஷன்ஸ் அந்த மாதிரி தான் அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ரைட். ஸோ அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே ஓகே. நவ் யுவர் ஃபேவரட் புக் இஸ் கேட்சர் இன் தி ரై. ஜேடி செலிங்கர். ஸோ வை? எனக்கு like I told you, the 2011-2012 I was in that zone and எனக்கு இது ஜான் லெனனோட இது பயோகிராஃபி நான் இது ஐ ஜென்ரலி வாட்ச் ஆல் திஸ் பயோகிராஃபிஸ். அப்போ வந்து பார்க்கும்போது இந்த சாப்மேனோட இது அசாசினேஷன் இது பார்த்தேன். அண்ட் சாப்மேன் he was reading Catcher in the Rye. ஸோ எனக்கு அப்படி என்னடா புக்குன்ற மாதிரி இது பண்ணேன். பட் எனக்கு the book it is பேசிக்லி ஃபோனிஸ்ன்ற ஒரு இது ஃபேக்காக இருக்காங்க அந்த ஒரு இதுக்குள்ளே போகும். எனக்கு அந்த டைமில் அப்போ இருந்த மைண்ட் ஸ்பேஸில் அப்போ வந்து அது ஈஸியாக கனெக்ட் ஆகிடுச்சு. கிளாஃபர்ட் அவர் அந்த இது எனக்கு ஆல்டனோட கேரக்டர் வந்து அப்படியே பயங்கர எனக்கு அதனால அந்த புக்கோட எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு கனெக்ட் இருக்குது. அந்த டைமில் நான் படித்தது. நான் ப்ராப்ளி இப்போ படித்தேன்னா எனக்கு இப்போ இருக்கிற இப்போ இருக்கிற மைண்ட் செட்டில் அது கனெக்ட் ஆகுமான்னு தெரியல. But the journey of that guy... Actually, that Holden Caulfield in a character, I can imagine a lot of creative people connecting with it. Because it's like that Holden Caulfield thinks that நம்ம ஏன் இப்படி இருக்கோம், உலகமே மாறி வேற மாதிரி இருக்கு. That's the whole point of that book, right? Him going back to his home where he says, நான் இங்க இருந்த பார்க், all those things. எனக்கு வேர்ல்டு மாறு நம்ம அப்படிதான் இருக்கும். பட் நம்மளை சுற்றி உலகம் மாறிட்டே தான் இருக்கு. எனக்கு அந்த இதை வந்து பியூட்டிஃபுல்லாக எனக்கு சொன்ன ஒரு புக் அது. You should take that as a movie. இன்ஃபேக்ட் அதில் இருக்க ஒரு சில விஷயங்கள் வச்சு ஐ டெவலப்ட் அ ஸ்டோரி. அந்த ஒரு இது ஒன்று எழுதியிருக்கேன். நைஸ். அதோட இன்ஃப்ளூயன்ஸில் அந்த ஆல்டன் கிளாஃபோர்டோட கேரக்டர் வச்சு ரிட்டன் பார் டெண்டர் மாதிரி ஒரு இது ஒரு எழுதியிருக்கேன். அது இண்டிபெண்டாக பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கு. நைஸ் நைஸ் நைஸ். இது ஒரு பீரியட் ஃபிலிம். அந்த ப்ராசஸ் என்ஜாய் பண்ணீங்களா? கண்டிப்பாக சார். ரைட். கண்டிப்பாக. அட் த எண்ட் ஆஃப் த டே யூ கெட் டு ப்ளே காட். ரைட். யூ கிரியேட்டிங் அ வேர்ல்ட். ரைட். நம்ம சொல்றது நிறைய பேர் பண்றாங்க. அந்த ஒரு இது ஒரு That's a very interesting way to put it. You get to play godல ஒரு பாயிண்ட்ல அந்த ஒரு இது அந்த ஒரு I wouldn't call it a ego trip, but ஒரு it gives you a eye. And we are creating filmmaking ஓட பியூட்டி என்னன்னா we are bending time, we are reconstructing time, we are creating our own time and space ன்ற ஒரு இது வந்து ஒரு எனக்கு ஒரு ஃபேசினேஷன் அது. அண்ட் எனக்கு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ராக்கி வந்து நான் ப்ரெசன்ட் டேல பிளேஸ் பண்ணாலும் அதுக்கு பேக் ஸ்டோரி சானிக் ஆயுதம் அட் பிளேஸ்ட் இந்த 80s. இதை வந்து எனக்கு இப்போ இருக்க ப்ரெசென்ட் வேர்ல்டு ஆஸ் இட் இஸ் காமிக்கிறதுல எனக்கு பெருசாக இது இல்லை. வி கிரியேட் அ டைம் லைன், இன்னொரு டைம் லைனுக்குள்ளே போய் ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணுறது. இப்போ என் படத்தில் ஆர்ட் டைரக்டர் கேட்டார் இது கோயில் செட்டு இதெல்லாம் பண்ணோன்னு எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி ஐடியான்னு நான் ஒன்னே சொன்னேன். பிரதர், இப்போது நீங்கள் வந்து ஒரு 11th century நீங்கள் ஒரு ஊரில் நீங்கள் ஒரு சிற்பியாக இருக்கீங்க. உங்கள் ராஜா வந்து உங்கள் கீழே காசு கொடுத்து ஒரு கோயிலை கட்ட சொல்கிறார். அதுதான் உங்களோட இது. நீங்கள் உங்களுக்கு நீங்கள் அந்த டைமில் ஒரு கோயிலை கட்டணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எப்படி கட்டுவீங்க? நீங்கள் அந்த ஜோனுக்குள்ளே போங்க. ஸோ தட்ஸ் ஹவ் எல்லா டெக்னீஷியன்ஸும் உள்ளே கொண்டு இது பண்ணும்போது இது ஒர்க்காக பார்க்காம we are creating a world. ஸோ அந்த என்ஜாய் பண்ணி பண்ணணும். அந்த ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணுறோன்னா அதை என்ஜாய் பண்ணி பண்ணணும். ஆப்வியஸ்லி நம்ம ஷூட்டிங்கில் டென்ஷன்ஸ் வரதான் செய்யும், நம்ம கத்துவோம், இதெல்லாம் இருக்கும். பட் at the end of the day நம்ம ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணுறோம். அந்த ஐ வந்து வேற எதுலேயும் கிடைக்காது. Right. So you just spoke about your technicians. I want to talk about how with your technicians, because உங்க படங்கள்ல ஒரு very important part of your films is the look of your films. You have a very very particular like look, the colors,
the stylization of the shots, you really believe in style being substance, you think style is substance? I won't say that. எனக்கு see நம்ம என்ன சொல்றோன்ற ஒரு பக்கம் இருந்தாலும் அது எப்படி சொல்றோன்றது ஒரு இது இருக்கு. Right. Tell me how, for instance, for example, in either Captain Miller or if you think அதுல spoiler இருக்கும்னா with one of your earlier films, எப்படி நீங்க வந்து அந்த படத்தோட லுக் அண்ட் ஃபீல் டிசைன் பண்ணீங்க? படத்தோட மூட் என்னன்றது பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் 2 ஃபிலிம்ஸ் ஏதோ கிரிம் ஒரு மாதிரி இதான இது தே நாட் ஹாப்பி ஒரு அந்த ஜோன்ல இருக்கிற படங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆப்வியஸ்லி ரொம்ப பாப் அவுட் ஆகிற கலர்ஸ் யூஸ் பண்ண முடியாது. விச் அது சைக்கலாஜிக்கலாகவே வந்து சப்கான்ஷியஸாகவே வந்து நம்மள பார்க்குற ஆடியன்ஸ் வந்து இதாகிடும். ஒரு டீசாட்டடான ஒரு வேர்ல்டு அந்த மாதிரி தான் இதாகுது. ப்ளஸ் எனக்கு ஜென்ரலாகவே எனக்கு கலர்ஸ் கொஞ்சம் பாப் அவுட் ஆனாவே கொஞ்சம் இதாகிடுவேன் நான். அது தெரிஞ்சு எனக்கு அந்த ஒரு இதுதான் வந்து எல்லாம் லைக் அல்மோதோவார் ஃபிலிம்ஸ். எனக்கு ஐ லவ் வெஸ் ஆண்டர்சன்ஸோட கலர்ஸ் அண்ட் அல்மோடோவாரோட கலர்ஸ்லாம் பிடிக்கும். அது ஐ திங்க் குமாரராஜாவோட இது வந்து அங்கிருந்து நிறைய அந்த டிஸ்டிங்டா ப்ளூ அண்ட் கிரீன் அந்த இதெல்லாம். பட் அது பியூட்டிஃபுல்லா பண்ண அது பியூட்டிஃபுல்லா பண்ணா அது ஐ திங்க் குமாரராஜா இஸ் டூயிங் இட் ரியலி வெல். எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை. எனக்கு நான் ஓப்பனாக சொல்றேன், எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இல்லை அந்த மாதிரி இது பண்ண. எனக்கு ஓகே சேஃப், நம்ம எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு கலர் பேலட்குள்ளே கொண்டு வந்துருவோன்ற ஒரு இதுதான். பட் when you say கான்ஃபிடன்ஸ் இல்லை என்ன சொல்றீங்க? you mean that கேரிஷாக இருக்குன்னு சொல்றீங்களா? எனக்கு அது கான்ஃபிடன்ஸ் இல்லைன்ற போது எப்படி சொல்றேன்னா, இப்போ அது கலர்ஃபுல்லாக காமிச்சிட்டா எனக்கு மைண்டில் ஓடி இருக்கும், இது என்னடா பாப் அவுட் ஆகுது, விஷுவலாக நல்லா இருக்குமா அந்த ஒரு இது. இப்போ குமாரராஜாக்கெல்லாம் வந்து அதெல்லாம் இனோஸ் அது ஒர்க் அவுட் ஆகுன்ற ஒரு இது. எனக்கு அந்த இதுதான் சொல்கிறேன், எனக்கு அந்த டவுட்டை தான் நான் கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு சொல்கிறேன். பட் ஹைப்போதெட்டிக்கலாக கேட்குறேன், தட் your films are all going to look the same? No. Okay. I'm working on it. Right. See, because ஒரு monochromatic palette தான் நீங்க விரும்பி பண்றீங்க. அது பிரேக் பண்ணணும்னு எனக்கு ஆசை. பட் எனக்கு எந்த அளவுக்கு எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் போக முடியும்ன்றது இல்லை. எனக்கு வெஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் மாதிரி செட் பீசஸ் மாதிரி இது எடுக்கணும்னு ஆசை. எனக்கு மியூசிக்கல்ஸ்லாம் எடுக்கணும்னு ஆசை. ப்ராட்வே ஸ்டேஜ் ஷோஸ் மாதிரி அது இதாக பண்ணி அதெல்லாம் பண்ணணும்னு ஆசை. அந்த கான்ஃபிடன்ஸ் அதை கண்டிப்பாக பண்ணுவேன். இப்போ வந்து எனக்கு விஷுவலாக அது பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு இது மோரோவர் எனக்கு இப்போ அமைஞ்ச கதைகள் எல்லாமே அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ரைட். பட் ஆல்சோ சி ஒன் திங் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ இஸ் லைக், நீங்கள் முதல்ல எழுதின ஸ்டோரி ஒரு லவ் ஸ்டோரி அண்ட் அதை வந்து பிச் பண்ண பார்த்தீங்க. What would an Arun Matheswaran love story look like? Wild. It was a wild love story. I mean, I don't know if I can mention the actor who was supposed to play the role. பட் அவரை கேட்டால் கூட ஒரு மாதிரி வைல்டான ஒரு லவ் ஸ்டோரி. வைல்டுனா ஒரு கேன் யூ கிவ் an example of drugs, sex, ரோட் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு ஜோன்ல தான் இருக்கும். பேசிக்கலி தேவ்தாஸ் தான் வந்து நான் எடுக்கிற மாதிரி இருந்தது. தேவ்தாஸ் மை இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் தேவ்தாஸ் மாதிரி. தேவ்தாஸ்னா யூ வில் ஹேவ் ப்ராஸ்டியூட்ஸ் இந்த ஒரு அந்த ஒரு ஜோனுக்குள்ள ஒரு மாதிரி இதாக இருந்தது. ஸோ அது பிச் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமா. பட் அது தேவ்தாஸோட நிறைய வெர்ஷன்ஸ் நான் எழுதியிருக்கேன். தேவ்தாஸோட கேங்ஸ்டர் வெர்ஷன் மாதிரி ஒன்று எழுதியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்கு. வாண்ட் டு டூ வித் தேவ்தாஸ் அலோன். அது திருப்பியும் பண்ணுவேன். எனக்கும் கொஞ்சம் லவ் ஸ்டோரி பண்ணணும்னு ஒரு ஆசையா இருக்கு. Have you decided on your next film? I'm doing one with Dhanush. That's again ஒரு இதுதான். அதுக்கப்புறம் I've signed one with Why Not Sashi. The one with Dhanush is again ஒரு big scale thing. But எனக்கு என்னன்னா பர்சனலாக I want to like, you know, when you make a film with a big star, 2 years of your life is gone. அந்த ஒரு இது me I'm 41 now. I have a lot of films to makeன்ற ஒரு நிறைய இது. ஸோ எனக்கு அது மாதிரி இருக்கும்போது நான் want to like, you know, பெரிய படங்கள் பண்ணும்போது I'm going to start my production house இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ I'm going to produce my own குட்டி films where நான் நினச்சது நான் நினச்சது மட்டும்தான் பண்ணணுன்ற ஜோனில் அந்த ஒரு இது படங்கள் பண்ணணும். அண்ட் அதில் நானே சினிமாட்டோகிராஃபி பண்ணலான்ற ஒரு இது அந்த ஒரு பிளான் ஒன்று போயிட்டுருக்கு. வேர் ஐ மேக் ஆல் திஸ் பிக் ஃபிலிம்ஸ் பட் நடுவில் ஐ வாண்ட் டு டூ மை இல்லாட்டி வெறும் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸாகவே பண்ணிட்டு இருந்தா ஐ திங்க் த ப்ரெஷர் என்னால். ஐ அண்டர்ஸ்டாண்ட் த சென்டிமெண்ட். பட் நிறைய பேர் வந்து தே ஸ்டார்ட் அவுட் வித் திஸ் தாட் பட் த காமர்ஸ் கைண்ட் ஆஃப் புல்ஸ் them into another. Because for example Shankar told me that அவருக்கு வந்து he wants to, because like எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஜைகான்டிக்காக பண்ணுறாருல, ஒரு பிரம்மாண்டமாக பண்ணுறாரு. He's wanted to do this. Lokesh said the same thing, that he started with Managaram. He wants to kind of
get back to that zone. But the point is, once you make one kind of movie, the industry makes it easier for you to, you get finance easily, you get stars easily. உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து லைக் அமேரா மாதிரி இருக்கும், லைக் யூ ப்ளே காட் மோர் ஈஸிலி. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறப்போ the immediate temptation would be to make another big film. So I mean, is it an easy, do you think it's going to be easy? I mean, of course it's not future things. Easy therla, it's just your call. Like Kumar Raja ஒரு இதுல சொன்ன மாதிரி, if you want to go to Madurai அவ்வளவுதான். எனக்கு அதுதான் இப்போ எனக்கு அந்த மாதிரி படம் பண்ணணும். நான் I'm going to start my register பண்ற my production house. எனக்கு நான் பண்ண தான் போறேன். நான் ரொம்ப right from day one, even though I'm signed big film with dhanush and அப்புறம் why not Suriya, அதுவும் பெருசு, but I want to do something which I'm going to do. இப்போ நான் தனுஷ் கிட்டே நான் சொன்னேன் நடுவில், before we start our thing, I want to do a film. I'm planning a film which is like 15 days shoot and independent-ஆக ஒன்று எடுக்க போகிறேன்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். I'm planning something அது. Right. Talking of Kumar Raja, ஆரண்யகாண்டத்தில் you were his AD. அது ரொம்ப unusual படம். அதில் being an AD, what did you learn about it? Like you must have had some learnings from that. நிறைய இருந்தது. Yeah. இதை பற்றி நான் நிறைய வைக்கணும். ஆனால் என்னென்னா அவர்கிட்ட அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்விக்ஷன் தான். ஃபார் ஹிம், லைக் யூ செட், இட்ஸ் நாட் த ரெகுலர் ஸ்டோரி, இட்ஸ் நாட் த ரெகுலர் ஹீரோ சேவ்ஸ் த ஹீரோயின் அந்த இதுக்குள்ள ஒரு இது மாதிரி இல்லை. இட் இஸ் லைக் ஒரு ஹைப்பர்லிங்க் ஸ்டோரி, வைல்டான கேரக்டர்ஸ் that we don't see. அவர் கிரியேட் பண்ணுற வேர்ல்டும் வந்து நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. பட் என்னன்னா அது கன்வின்சிங்காக பண்ணுறது தான் அவரோட பெரிய இது ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். இது சூப்பர் டீலக்ஸில் திடீர்னு ஏலியன்ஸ் வருவாங்க, அதை யாரும் கொஸ்டின் பண்ணல. பட் இந்த குமார் ராஜா ஃபிலிம்ஸ் எனிதிங் கேன் ஹேப்பன். ரைட். ஸோ அந்த ஒரு ஜோனுக்குள்ளே அவர் வந்துட்டாரு. அந்த ஜோனுக்குள்ளே வந்து அது கன்வின்சிங்காக பண்ணுறது வந்து நான் கூட இருந்து பார்த்ததுனால வந்து இதெல்லாம் யோசிக்கிறது மட்டும் இல்லை, இதெல்லாம் இப்படி கன்வின்சிங்காக பண்ணலான்ற ஒரு இது வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டது தான். Yeah, but you've talked about this, but I'm talking about like technically, like as a director, like what did as a director, I think இப்போ நான் சொன்ன பாயிண்ட் தான் ஒரு டைரக்டருக்கு ஒரு பெரிய இது ட்ரேட்டாக நான் பார்க்குறேன். ஒரு நல்ல குவாலிட்டியாக நான் பார்க்குறது வந்து, உனக்கு ஒரு விஷயம் இருக்குது, அது கன்வின்சிங்காக சொல்கிறது. டெக்னிக்ஸ் வந்து அவரோட ஷார்ட்ஸ்க்கு அவரோட ஃபிலிம் லாங்குவேஜ் வேறு, அதே மாதிரி நம்ம எடுக்க முடியாது, அதே மாதிரி நான் எடுக்க போகிறதில்ல. பட் டெக்னிக்காலிட்டிஸ் வந்து நம்ம கற்றுக்கலாம். என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறது, இதுக்காக இந்த ஷார்ட்டுக்கு என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறது, எங்கே வந்து யூசஸ் ட்ராக் அண்ட் ட்ராலி, எங்கே அந்த இதெல்லாம் அந்த டெக்னிக்காலிட்டிஸ்லாம் கற்றுக்கலாம். பட் தட் அவர் அந்த ஷார்ட்ஸ்லாம் வந்து அவரோட ஃபிலிம்க்கு அவரோட மூடுக்காக அவர் வைக்கிறது. ஸோ அது வந்து நம்ம பிளைண்டாக இது நம்ம படத்துக்கும் யூஸ் பண்ண முடியும். நம்ம படத்துக்கான மூட் என்ன இதுன்றது பார்த்துட்டு அதுக்கு ஒரு இது. பட் டெக்னிக்காலிட்டியை நீங்கள் சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன், வி ஷார்ட் ஆன் ஃபிலிம், ஆர்னிங் ஷார்ட் ஆன் ஃபிலிம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த கற்றுக்கிட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸும் பெருசு எனக்கு வந்து. அவர் த வே ஹேண்டில்ஸ் த ஆக்டர்ஸ், எக்ஸ்ட்ராக்ட் ஒர்க்கில் ஃப்ரம் தெம், அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவரோட இது ப்ராசஸ், ஆக்டர்ஸோட ப்ராசஸே வேறு. அவர் நடிச்சு காமிப்பார், அவர் இது பண்ணுறதே வந்து எல்லா கேரக்டராகவும் அவர் எழுதும் போதே அந்த கேரக்டர்ஸ் தெரிஞ்சிடும். பட் நான் அப்படி இல்லை, நான் வந்து ஐ கிவ் இட் டு த லெட் இட் டு த ஆக்டர்ஸ், லெட் தெம் bring in something to the table. அவங்க வந்து என்ன, அவங்க மைண்டில் என்ன இருக்கோ அது கொண்டு வரலாம். ஸோ பெருசாக எனக்கு வந்து அவர் டெக்னிக்கலாக நான் வந்து கற்றுக்கிட்டேனே தவிர, பட் மேஜராக எனக்கு வந்தது வந்து அவரோட கன்விக்ஷன் தான் எனக்கு. It is more like a philosophical thing. ஆமா. Yeah. இப்போ when you're handling actors, again they give very specific performances because like of course ஒரு ஆக்டர் வந்து ஒரு வேற விதமான எழுதப்பட்ட ரோலை பண்ணாலே அவங்க அந்த ஜோனுக்குள்ளே போயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கீர்த்தி சுரேஷன் சாணிக்காயுதம், ரைட்? பட் பியாண்ட் தட் there are certain expressions, there are certain things that I'm pretty sure that must have come from you, because எனக்கு இந்த மாதிரி தான் ஷார்ட் வேணும், because like an actor won't instinctively think of those things, you know that. Like I'm not talking about Kirti's talent at all, I'm talking about like you know that sometimes இது டைரக்டர்னால வந்த விஷயம். How do you get those things out? ஒரு வாட்டி அவங்க கிட்ட சொல்லிட்டு when they perform, அது நடிச்சு காமிக்கும் போது அவங்கள நடிச்சு காமிக்க சொல்லுவாங்க, அவங்க பண்ணுவாங்க. பண்ணிட்டு இது வந்து you're not shooting it, it's a ரிஹர்சல் மாதிரி தான், சீன் பேப்பர்ஸ் படிக்கும் போது. ஸோ அப்பயே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்ற நான் பார்த்துருவேன். இதில் ஏதாவது எனக்கு இஃப் ஐ ஃபீல் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி ஐவ் சீன் திஸ் இது ஜெஸ்டர் எங்கேயாவது ஒரு படத்தில் விச் இஸ்
இந்த ஜெஸ்டர் பார்த்தா அது கீர்த்தி சுரேஷ்ன்ற மாதிரி சொல்லிடுவாங்க, இந்த ஜெஸ்டரை பார்த்தா தனுஷ்ன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி இருந்துடக்கூடாதுன்றதுல வந்து கொஞ்சம் எடுத்து சொல்லலாம். ஐ டெல் தம் இந்த இது வந்தால் இட் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் திஸ், ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் தட்ன்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் தே ஆர் ஸ்மார்ட் இனஃப். அண்ட் வித் தனுஷ் அதுக்கு சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. இஸ் லைக் இது ஐம் அனலிசன், ஐம் மில்லர்ன்ற ஒரு நீங்கள் இப்போ தனுஷ் இப்போ வந்த ப்ரோமோஸில் பார்த்தா திருச்சிற்றம்பில் பார்த்த அந்த கேரக்டர் மாதிரி உருவம்லாம் அதே தான், ஃபேஸ்லாம் அதே தான், பட் அவரோட அந்த பாடி லாங்குவேஜ் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுறாரு. ஸோ அந்த மாதிரி ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணும்போது இட்ஸ் ஈஸி. ஈவன் கீர்த்தி சுரேஷ் இஸ் பிரில்லியன்ட் பர்ஃபார்மர். ஸோ அவங்களெல்லாம் வந்து சொல்லி புரிய வைக்கிறது. இப்போ இப்போ கீர்த்தி பண்ண ரோலில் பொன்னின்றது கேரக்டர் ஐ டோல்ட் அவங்க ரொம்ப பாலிஷ்டாக இருக்க மாட்டாங்க. இப்போ மூக்கு இது சளி வந்தால் டக்குனு இப்படி தொடச்சிட்டு இப்படி தான் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணும். இது வந்து ஒரு ஸ்டாராக இருந்தால் அந்த மற்ற படங்கள் அது பண்ணியிருப்பாங்களே தெரியல, இதனால அசிங்கமாக மூக்கை நோண்டிட்டு இதை இப்படி தொடரணுன்றது. பட் இதெல்லாம் கொண்டு வரணும். இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் வந்து கொண்டு அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு பண்றாங்கல்ல, அது அவங்களோட இது ஓகே இது மாதிரி பண்ணான்றது. ஸோ இந்த மாதிரி பிரிங் இன் குட்டி குட்டி எலிமெண்ட்ஸ் அந்த மாதிரி. ரைட். ஸோ பட் தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் யூஆர் கைண்ட் ஆஃப் நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு கேரக்டருக்கு ஒரு சின்ன பேக் ஸ்டோரி வச்சிருக்கீங்க. ஸோ அந்த பேக் ஸ்டோரியை வச்சு யூ கிரியேட்டிங் த லைக் இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, தே வில் ரியாக்ட் திஸ் வே ஆர் பிஹேவ் திஸ் வே. தட்ஸ் ஸோ திஸ் பேக் ஸ்டோரி வந்து நீங்கள் like a screenplay எழுதும்போதே you kind of I give them the back story even if it's not there in the movie. It's not there in the movie because they need to know la திடீர்னு வந்து ஒரு கேரக்டர் அவங்க அம்னிஷியால இருந்து எழுந்து கோமால இருந்து எழுந்து வந்து நடிக்கிற மாதிரி இருக்க கூடாது அவங்க கேரக்டருக்கு. இப்போ ஒரு பொன்னின்ற கேரக்டர் அவங்க பண்ணும்போது அந்த கேரக்டரோட வயசு வந்து 32. ஸோ அந்த 32 வருஷம் அவ என்ன பண்ணான்றது வந்து நம்ம சொன்னாதான் அந்த 32வது வருஷத்துல அவ ஃபீல் பண்றது வந்து அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் தட்ஸ் அவங்க வளர்ந்தது தானே, அவங்க எப்படி வளர்றாங்க என்னென்ன இது வச்சு வளர்றது தானே அவங்க. ஸோ அந்த பேக் ஸ்டோரி சொல்றது வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஆக்டர்ஸ்க்கு அவங்களோட பேக் ஸ்டோரி சொல்றது. ஸோ ஹவு டு யூ கம்ப்ளீட்டாக ஃப்ளஷ் அவுட் பண்ணி எழுதுவீங்களா இல்லை ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்குமா? இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்கலாக பேப்பர் அண்ட் பென், that's how I write paper. and அதுல வந்து டீடைல்டா like everything that needs to அந்த கேரக்டர் பத்தி என்னென்ன இருக்கும், பொன்னி 5 வயசுல இந்த மாதிரி இந்த மாதிரி எந்த இதுதான் ஃபுல்லா அந்த கதைக்கும் அதுக்கு சம்பந்தமே இருக்காது. பட் யூ நீட் தோஸ் அந்த மொமெண்ட்ஸ் இருந்தால் தான் இந்த கேரக்டருக்கு இதாகும், நம்ம எழுதும் போது அது ஈஸியா இருக்கும். ரைட் ரைட் ரைட். நீங்க எழுதும்போது I've heard that you listen to songs based on the mood of the scene. கேப்டன் மில்லர் எழுதும்போது what were the songs you listened to? நிறைய இதுதான் OST தான் நிறைய கேட்பேன். Listen to a lot of OST. Not songs as such. Music, general music. Listen to a lot of OSTs. எனக்கு என்னியோ மோரிகோன் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அவரோட வெஸ்டர்ன். ஸோ இப்போ இது பண்ணும்போது இட் வாஸ் லைக் அந்த ஜோன் தான். ஓகே, அந்த ஜோன்ல தான். அண்ட் தென் மில்லர் அந்த இட் இஸ் அன் எமோஷனல் ஜேர்னி. இட்ஸ் நாட் ஒன்லி ஒரு வெஸ்டர்ன் ஸ்பெகட்டி மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் மட்டும் இல்லை. இட் இஸ் அ எமோஷனல் ஜேர்னி ஆஃப் அ கை, ஒரு கேரக்டர், அவனோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அண்ட் அந்த இருக்கும்போது நிறைய மியூசிக்கலாகவே நிறைய அது எனக்கு பீத்தோவனோட ட்ராக்ஸ் இதெல்லாம் கிவ்ஸ் யூ தட் ஒரு ஸ்பேஸ், ஒரு 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 கிரியேட்டிவ் இது கொடுக்கும் உங்களுக்கு. அது கேட்கும் போது ஒரு அன்கான்ஷியஸ் லிபரேட்ஸ் யூ ஒரு மாதிரி. It stimulates you in a certain way. ஒரு மாதிரி இதா இருக்கும்போது அப்படியே டக்குன்னு ஒரு லிபரேட்ஸ் யூ. ஒரு மியூசிக் கேட்கும்போது the space opens up இல்ல. ஸோ it helps me அந்த மூட் அந்த சீன் எழுதும் போது அதுலேருந்து வெளியே போகாமல் அந்த ஹார்மோனிக்குள்ளேயே வந்து நம்ம இதுக்குள்ள போகிறது ஈஸி. ஓகே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நீங்கள் வந்து யூல் சே எனக்கு இந்த சீன் எழுதணும், ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் sad scene. So அதுக்கு ஏத்த மாதிரி you say அன்னைக்கு you line up. அதுக்கு sad sceneனால சோகமான மியூசிக் கேட்கணும்னு அவசியம் இல்லை. Understand how you do this. That's not how it works. I mean எனக்கு நான் ஈவன் இப்போ பிஜிஎம்கே அப்படிதான் நான் அப்ரோச் பண்றேன். என்னன்னா ரீ ரெக்கார்டிங்க்கு வந்து நான் ஜிவி கிட்ட சொன்னது வந்து என்னன்னா, இப்போ ஒரு சோகமான சீன்னா உடனே சோகமான மியூசிக் வாசிக்கணுன்றது அவசியம் இல்லை. இட்ஸ் நாட் இட் ஹாஸ் டு பி எ செட் பீஸ் மாதிரி, ஒரு மியூசிக்கலான ஒரு செட் பீஸ் மாதிரி இருக்கணும். வேர் அந்த மியூசிக் மூலியமா வி கெட் டு see that எமோஷன், அந்த எமோஷன் அண்டர்லைன் பண்ற மாதிரி இருக்கணும். பட் அட் த சேம் டைம் ரொம்ப ஆப்வியஸா
இங்கே ஒரு சோகமான சீன் வாசிச்சு தள்ளிட்டு எல்லாரும் கண்ணில் தண்ணி வரணுன்ற மாதிரி அந்த ஒரு இன்டென்ஷனோட அதே தான் ரைட்டிங் அப்போது வந்து ரொம்ப சோகமான மியூசிக் பட் ஈவன் மோசாட்டோட இது கூட எனக்கு ஒர்க் ஆகட்டும், சாப்பினோட இது நாக்டர்னல் இது கூட எனக்கு ஒர்க் ஆகும். அது அது ஆக்ஷன் சீக்வன்ஸ் எழுதும் போது கூட அது அந்த பீத்தோவனோட ட்ராக் கேட்பேன். ஸோ எனக்கு அட் த எண்ட் ஆஃப் த டே த மியூசிக் வந்து என்னை வந்து அந்த ஒரு சப்கான்ஷியஸாக என்ன இது பண்ணும், அந்த ஜோனுக்குள்ளே கொண்டு போகணும். அது எப்படி இருந்தாலும் உனக்கு ஓகே, ரைட். பட் அதுக்குன்னு சோகமான சீன்னால சோகமான மியூசிக் கேட்கணுன்றது இல்லை. Okay, done. Another thing I wanted to ask you, how do you deal with action? Because ராக்கிலையும் சரி, சாணி காயத்துலையும் சரி, அந்த வேன் வந்து அந்த சந்தில் அந்த சீன், did you say எனக்கு ரஃபாக இந்த ஐடியா இருக்குன்னு will you give it to your action choreographer, or நீங்கள் வந்து when your screen play எழுதும் போதே you write the action scene? I write the action scenes. I write it and execute பண்ணும்போது அவங்க இப்போ திலீப் ஓட டிஸ்கஷன் எக்ஸ்டென்சிவாக பெரிய டிஸ்கஷனே நடக்கும். ஸோ இதுதான் என் மைண்டில் இருக்குது. திஸ் இஸ் வாட் ஐவ் ரிட்டன். அந்த இது ஒரு சின்ன நேரோவான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே எதிர்க்க நிற்கிறாங்க, ஷீ இஸ் தேர். இது அவள் அந்த இது வச்சு அடிச்சு தூக்கிட்டு அவள் பாட்டுன்னு போராடான்றது தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதுக்கப்புறம் அவள் டோட்டலி கிவ் லெட் ஹேண்டில் இட், அவள் ஸ்டண்ட் அவங்க டீம். ஏன்னா அதுக்கப்புறம் போய் அதுக்கான டெக்னிக்காலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. ரைட், நம்ம இதுதான் சொல்ல முடியும், இது இந்த மாதிரி இதுன்ற போது. ஸோ அது எக்ஸ்டென்சிவாக நான் எழுதிடுவேன். நான் ஆக்ஷன்ஸ்லாம் வந்து ஸ்கிரிப்டில் இருக்கும். இந்த இடத்துல இங்கே ஒரு இது நடக்கும்ன்றது வந்து எழுதிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் வந்து அதுக்கான டிஸ்கஷன் நடக்கும். பட் இது எந்த மாதிரி ஒரு, பிகாஸ் கேப்டன் மில்லரில் there's a lot of action, like, but it's also a lot of like guns and all that, like that poster behind you, right? Cinema has been there for 100+ years. இதில் நம்ம பார்க்காத கன் ஃபைட்டே இல்லை. ஸோ how does somebody make a gunfight look different? தெரியல அது எப்படின்னு. பட் no, I'm saying நீங்க எப்படி எழுதினீங்க? Like you just say Captain Miller picks up a gun and fires. இப்போ நிறைய ரிவீல் பண்ண முடியாது. பட் இதுல சொல்லுங்க. ராக்கில வந்து ஃபார் எக்ஸாம்பிள் படம் ஃபுல்லா ஃபிசிக்கல் ஃபைட் தான், ஃபிசிக்கல் ஃபைட். பட் எனக்கு தெரியும் கடைசியில் கழுகுன்னு ஒரு இது இருக்கு, ஈகிள்ன்ற ஒரு கன், அதனால தான் இது கேட்லிங் கன் ஒன்று வருதுன்றது எனக்கு அது எழுதும் போதே வந்து இருந்த ஒரு ஐடியா தான். ஸோ அது அந்த கன்னுக்கான பர்பஸ் கடைசியில் வந்து அது ஒரு பெரிய சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்குன்ற ஒரு இது எனக்கு அது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட். அண்ட் பட் எனக்கு என்னன்னா ராக்கியில் வந்து அது இருந்தாலும் வந்து அது ஒரு தட்ஸ் த கோர். அந்த கழுகுன்னு அந்த ஒரு ஈகிளுக்காக தான் அந்த 2 கேரக்டர்ஸ் சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு பே ஆஃபாக கடைசியில் வந்து அது வருதுன்ற ஒரு இது. ஸோ அது வந்து இட் வாஸ் ரிட்டன். இந்த இடத்துல வரும்போது அவன் கேட்லிங் கன் எடுக்கணும். அந்த கேட்லிங் கன் எடுத்துட்டு 2 சைடும் என்ன அதில் வந்து நான் முதல்ல எழுதும்போது இந்த பக்கம் ஒரு 300 பேர், இந்த பக்கம் 300 பேர் இருந்தாங்க. ஷூட் பண்ணும்போது 50 பேராக மாறினாங்க, அவ்வளோதான். பட் அது எழுதும் போதே அந்த இது இருக்கும். இப்போ சாணி காகிதம்ல I knew the last shot of Punni is her அந்த கழுத்து இது பண்ணுறது. அண்ட் I wanted it to be in a theater. தியேட்டரில் இருக்கணும். அண்ட் தியேட்டரில் வந்து பின்னாடி வந்து ஒரு பழைய காலத்து படம் ஓடணும். அங்கே இருக்கிற கிளைமேக்ஸ், அந்த டைமில் இருந்த கிளைமேக்ஸ் எப்படின்னா வால் சண்டை போட்டிருப்பாங்க, அது பின்னாடி ஓடிட்டு இருக்கணும். பட் இந்த டைமில் இந்த ஜென்ரேஷனில் ஒரு கிளைமேக்ஸ் வந்து அதே இது வந்து இது பண்ண. ஸோ இதெல்லாம் வந்து இட் வாஸ் தேர் இந்த ஸ்கிரிப்ட். எனக்கு வந்து ஒரு தேட்டரில் பண்ணணும். அந்த தேட்டரில் வந்து பின்னாடி ஒரு எம்ஜிஆரும் நம்பியாரும், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நம்பியாரும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, அந்த காலத்து கிளைமேக்ஸ் இது மாதிரி. ஸோ அதுக்கும் இதுக்கும் ஒரு பேரல் ட்ரா பண்ணணும். ஸோ திஸ் ஆர் ஆல் இந்த ஸ்கிரிப்ட் கான்ஷியஸாக எடுத்தது. அந்த மாதிரி இதுலேயும் நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்குது. ஸோ when you do இவ்வளோ கான்ஷியஸாக இவ்வளோ இது பண்ணிட்டு நீங்கள் அந்த you're constructing these sequences, when they get censored, how do you feel? Fucked. Sorry, but yeah, it is sad. It is a sad thing. See, எனக்கு I generally we are all adults. நம்மளுக்கு என்ன பார்க்கணும் என்ன பார்க்கக்கூடாதுன்னு முன்னொருத்தர் வந்து சொல்லி நம்மளுக்குன்னு அந்த சென்சிபிலிட்டி இருக்குது நம்மளுக்கு. இது இட்ஸ் நாட் லைக் நீங்களும் பல வயலண்டான ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கீங்க, நானும் பல வயலண்டான ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கோம். நிறைய ஜானர் நம்ம வெளியே போய் சண்டை போடுறதில்ல, யாரையும் போய் குத்துறதில்ல. அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறவங்க கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ பார்த்து கூட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறவங்களாம் அவங்களாம் தேர் ஆல் ஒரு மைனாரிட்டி.
பட் அவங்களுக்காக ரொம்ப இந்த கன்ஸ்ட்ரெயின் அவங்க எல்லாரையும் ஒரு குழந்தை மாதிரியே நம்ம ட்ரீட் பண்றது தான் எனக்கு இதா இருக்கு. நீ என்ன பார்க்கணும் என்ன பார்க்கக்கூடாதுன்னு வந்து உணர்த்த சொல்லி நம்மளுக்கு தெரியணுன்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும். Right. Now, but every time, something like there is always a discussion that happens. For example, let's say a film like Animal comes out. There's always a discussion where should a filmmaker have social responsibility? Like, for example, I don't think that a filmmaker needs to have social responsibility, but that is my viewpoint. அதே மாதிரி நிறைய பேர் வந்து இல்ல filmmaker வந்து சமுதாயத்தை பார்த்து தான் அதை நோக்கி தான் படம் எடுக்கணும்னு they feel kind of a thing. What is your take on that? எனக்கு நாட் நெசசரிலி சார். ஐ மீன் இப்போ ப்ளூ ஃபிலிம்ஸ் எடுக்கிறவங்களா என்ன சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு I அவங்களுக்கு think வந்து they have the most social responsibility. ஆமா I mean yeah quite the opposite actually. Yeah. But see எல்லாருக்கும் ஒரு இதுதான் பிடிச்சவங்களுக்கு போய் இந்த படம் பார்க்க போறாங்க, பிடிக்காதவங்க வேற படம் போய் பார்க்க போறாங்க. இட்ஸ் லைக் தேர் நாட் ஃபோர்சிங் இட் ஆன் யூ. இது நீ பார்த்து தான் ஆகணுன்ற மாதிரி உங்ககிட்ட ஃபோர்ஸ் பண்ணல. இப்போ ஒரு பக்கம் அனிமல் மாதிரி படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இன்னொரு பக்கம் 12th ஃபெயில் மாதிரி படம் ரிலீஸ் ஆகுது. நம்ம ஏன் இப்போ அனிமலை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ற மாதிரி 12th ஃபெயிலை வந்து நம்ம பாராட்டுறது கூட இல்லை. நான் இதான் சொல்றேன். But that's because negative news sells. Exactly. But my point is அந்த அட்டென்ஷன் அதுக்கு போறதுனால அது ஒரு பெரிய ஒரு இது at the end of the day it's a film. ஒரு ஃபிலிம் மேக்கர் அவரு தோன்றதை அவர் எடுக்கிறார். உங்களுக்கு என்ன போய் பார்க்க போறீங்க? அவர் கிளியரா வந்து ட்ரெய்லர்லயே காமிக்கிறார். இதுதான் இப்படிதான் இருக்கும் என் படம்ன்றது. அதை மீறி உள்ள போயிட்டு பார்த்துட்டு இப்படி இது அப்படின்னு சொல்றதுல தான் எனக்கு இது இல்லை. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது வந்து இப்போ நான் வந்து சொல்றேன், தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மாவட்டத்தில் கீர்த்தி சுரேஷ் வந்து அந்த கழுத்தை இருக்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் அந்த படத்தை பார்த்துட்டு சாணி காய்ச்சதை பார்த்துட்டு somebody says இல்லை எனக்கு இந்த பையன் மேலே லைக் ஒரே காண்டு ஸோ ஐம் லைக் கைண்ட் ஆஃப் நான் அந்த சாணி காய்தம் படம் பார்த்தேன், எனக்கு அந்த இன்ஸ்பிரேஷனாக வந்துச்சு, நான் அந்த இதை போய் பண்ணேன்னா what will you say? See sir, I mean it's a serious question. It is a serious question. Yeah. It is. But I'll tell you one thing. Films நீங்க சொன்ன மாதிரி is just 100 years old. But violence எத்தனை இது வயலன்ஸ்க்கு வந்து நீங்க ஆர் என்டையர் ஹிஸ்ட்ரி நம்ம இது இவால்வ் ஆனதே வயலன்ஸ்ல தான். நம்ம இது வயலன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பீன் தேர். இப்போ இது இப்போ எந்த படமும் பார்த்துட்டு வந்து ஹிட்லர் வந்து அவ்வளோ பேரை கொலை பண்ணல. எந்த படத்தை பார்த்துட்டு ஜெங்கிஸ்கான் வந்து அவ்வளோ பேரை காங்கர் பண்ணல. எந்த படத்தையும் பார்த்துட்டு வாட்ஸ் இஸ் நேம் டெட் பண்டி வந்து அவ்வளோ பேரை கொலை பண்ணல. வயலன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பீன் தேர். Violence has always been there. When filmmakers அதை அண்டர்லைன் பண்ணி காமிக்கும் போது we become the scapegoat மாதிரி எல்லாம் பிளேமும் எங்க மேல விழுந்துருது. பட் என்னன்னா இட் இஸ் ஒரு சில பேர் வந்து அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறவங்களும் இருக்காங்க. that's also there. But you're saying it's a minority. It's a minority. அவங்க வந்து இப்போ எல்லாரும் படம் பார்க்குறாங்க சார், எல்லாரும் இது பண்றாங்க. பட் நாட் எவ்ரி ஒன் எல்லாரும் கன் எடுத்துட்டு ரோட்ல போய் சுடுறது இல்லை. இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறவங்க கண்டிப்பா ஒரு ஃபோட்டோகிராஃப் பார்த்தா கூட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற ஆளுங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்க தேர் ஆல் மைனாரிட்டி. அவங்கள வந்து அதுக்காக இந்த என்டையர் இதுவும் மாறுறது தான் எனக்கு. ஸோ இஸ் த சொல்யூஷன் தென் ஓகே இதை நம்ம இவ்வளோ புஷ் பண்ணால் சென்சர் டெஃபினட்டாக அடிப்பாங்க, ஸோ நம்ம வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம் அந்த மாதிரி பண்ணுவீங்களா நீங்கள்? how do you handle the situation? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் it was like quite clear. எனக்கு நான் ஆக்ஷன் சீக்வன்ஸஸ் ஷூட் பண்ணும்போது எனக்கும் திலீப்க்கும் ஒரு கான்வர்சேஷனே நடந்தது. ஒரு பாயிண்ட்ல I was like மச்சான் டே என்னடா கன்லேயே எனக்கு ஐ மிஸ் தட் அந்த ராக்கி சாணி கைதம் அந்த ப்ரூட்டாலிட்டி சுத்தி எங்கடா காணும் இதுதான் தேடிட்டு இருந்தேன். பட் கான்ஸ்டன்டா ஒரு ரிமைண்டர், ஓகே இது வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம், எல்லாரும் பார்க்கணுன்ற ஒரு இது வரும்போது கொஞ்சம் அதை இது ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. பட் எனக்கு என்னன்னா அது அப்படி இருந்தாலும் வந்து அந்த எஃபெக்ட் மாறக்கூடாது. அந்த ஆக்ஷன் ஃபிலிம்ன்ற அந்த எஃபெக்ட் அந்த இது அந்த மூட் மாறக்கூடாது. ஸோ அது கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு விஷயம் தான். ஸோ யூ வாண்ட் டு புஷ் த பார்டர் ஆஃப் boundary of violence. I wouldn't say இது அப்படின்னு இல்லை. பட் திஸ் ஹியூஜ் டிஃபரன்ஸ். இப்போ கையில் கன் வச்சுட்டு தூரத்தில் ஒரு 50 அடி தூரத்தில் இருக்கிற ஷூட் பண்ணால் இட்ஸ் அக்செப்டபிள். இப்போ அதே கன் எடுத்துகிட்டு போய் கிட்ட போய் ஒரு ஃபேஸில் டம்னு போட்டு அடிச்சு கொள்ளாம at the end of the day இந்த புல்லட்டாலே அவன் சாவு தான் போகிறான், அது அடித்தாலே அவன் சாவு தான் போகிறான். இந்த இதுதான். பட் அந்த ப்ராசஸ் தான் வந்து இப்போ தூரத்துலேருந்து ஷூட் பண்ணுறதுல த சென்சார் இஸ் ஓகே. அவன் சாகுறது அதிகமாக இல்லை, பட் தூரத்துலேருந்து அந்த இதுதான். பட் அதே கன் எடுத்துட்டு போய் கிட்ட டம்னு போட்டு அடிச்சா இட் பிகம்ஸ் வயலண்ட். ஓகே ரைட். ஸோ அதுதான் ஆக்சுவலி நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தீங்க, ராக்கி படம் பார்த்து விட்டு யாரும்
கத்தி எடுத்துக்கொண்டு கொலை செய்ய போகலையே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நக்கீரன் பத்திரிகைக்கு. நக்கீரன் இல்லையா? I saw this and I was அப்படியா? like looking it up. So you kind of அப்போ இருந்த ஜோன்ல சொல்லியிருக்கலாம். it's all there. The internet never forgets. The web never forgets. So இல்ல அதான் நான் சொல்றேன். yeah, That's my point. That's your point. You just made it so. Yeah. So Rockyல வந்து like speaking of your stylization, 13 minutes single shot scene where Rocky meets his sister. It's beautifully done and it's one of the like the usually சில சமயம் இந்த சிங்கிள் ஷாட் சீன்ஸ்லாம் கொஞ்சம் உறுத்தும். தட் இஸ் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஷாட் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து அந்த மாதிரி இல்லை. இட் வாஸ் லைக் தேர் வாஸ் சம்திங் வெரி அப்சர்வேஷனல் அபவுட் த ஹோல் திங். தட் இஸ் லைக் யாரோ பக்கத்தில் நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு வாயரிஸ்டிக்கான யா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கேன் வி எக்ஸ்பெக்ட் இன் கேப்டன் மில்லர்? அந்த அளவுக்கு லென்த்தியான சிங்கிள் ஷாட்ஸ் இல்லை. I'm not necessarily talking about but something technically challenging that you took up. The entire film was challenging னு வெச்சுக்கங்க. பட் தெரியல சார், அது எனக்கு அது சேலஞ்சா தெரியல. நான் இப்போ சொல்லலாம், படம் பார்த்தா it will be easier. Okay, right. But you like these challenges? I like ஸ்டேஜிங் வந்து எனக்கு நிறைய சிங்கிள் ஷாட்ஸ் இந்த லாங் டேக்ஸ் போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எனக்கு அது ஒரு மிஷன் சீனை வந்து ஒரு ஒரு ஒன் ஃபுல் கோலை காமிக்கிறது, அந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை. பட் அது எல்லா படத்துலையும் வைக்க முடியாது. இப்போ சானி கைரம் அண்ட் ராக்கி தேவர் ஆல் த சீன்ஸ் கம்மி. ராக்கியில் வந்து 37 சீன்ஸோ 38 சீன்ஸ், இதில் வந்து ஒரு 40 சீன்ஸ். பட் இதில் சீன்ஸ் ஜாஸ்தி. எவ்வளோ சீன்ஸ் இல்லை இதில்? ஸ்க்ரீன் ப்ளே படி எனக்கு ஸ்க்ரீன் ப்ளே படி இதில் ஒரு 80 சீன்ஸ் கிட்ட வந்தது. 80 That's not much actually. That's not much, but compared to my earlier films it's அப்படியே 2 மடங்கு. ரைட். ராக்கியில் வந்து எனக்கு 37 சீன்ஸ் இருந்தது, இதில் ஒரு 40 சீன்ஸ் தான் இருந்தது. பட் அதில் வந்து ஐ குட் அஃபோர்ட் டு லைக் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கேரக்டர் வந்தது. பட் இதில் வந்து இட்ஸ் ஆல் டப்னு ஒரு இது அந்த இப்போ ராக்கி வந்து நான் சொன்ன மாதிரி தான் அந்த எந்த ஆட்டிடியூட பார்க்குறவங்க பார்க்கட்டும், பிடிக்கிறவங்க பிடிக்கட்டும்ன்ற மாதிரி ஒரு இதில் எடுத்தது. பட் இது அது மாதிரி எடுக்க முடியாது. அது மாதிரி எடுக்க முடியாதுன்ற போது ஆப்வியஸ்லி நீங்கள் அந்த ஜோனுக்குள்ளே போக முடியாது. பட் அதை மீறி எனக்கு என்னன்னா ரொம்ப நான் நான் வந்து ஃபிலிம் லாங்குவேஜை விட்டு கொடுத்து நான் படம் பண்ணல. If that's what I'm trying to say. Because see நம்ம like who's a director? It's not just someone who tells a story. It's someone who like நீங்க அந்த ஹவுன்னு சொல்லிங்களா, it's not about what the story is, it's about how the story is told. ஸோ நீங்கள் உங்கள் ஹவு ப்ராசஸை வந்து நம்ம ராக்கியில் பார்த்துருக்கோம், சானி காயத்தில் பார்த்துருக்கோம். அண்ட் ஐம் நாட் டெல்லிங் ஜஸ்ட் அ சிங்கிள் ஷாட். நம்ம இது முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ராக்கியில் வந்து இந்த வசந்த் ரவி ஜெயிலேருந்து வரும்போது தேர்ஸ் அ ஒயிட் ஷாட் அண்ட் யூ ஷோ ஹிம், இஃப் திஸ் இஸ் த ஸ்க்ரீன், யூ ஷோ ஹிம் வாக்கிங் தட் என்டையர் டிஸ்டன்ஸ். அதே எஃபெக்ட் வந்து அவர் ஜெயிலேருந்து வெளியே வராரு, கட் டு இந்த இடத்துல இருக்காரு பண்ணியிருக்கலாம். But you actually take us, because time is a very important element in that story. So you making us experience the time of somebody walking from this point to this point. That is that scene. And the mari solran, because you obviously like somebody who thinks beyond like, okay, in the scene la enna solranga, because you're also thinking idu eppadi solranga, eppadi na vandu idu stage panna poren, like how am I going to incorporate these layers, because your films apart from the main story தாண்டி அதில் வந்து இப்போ ராக்கியில் ஃபார் எக்ஸாம்பிள் டைம் அந்த மாதிரி there are these layers. So can we இதில் இருக்கு. நான் தான் சொல்லணும்னா there is the second half of the film மில்லரில் there is this I would call it a long shot, ஒரு 2-3 minutes மாதிரி ஒரு ஷார்ட், சிங்கிள் ஷார்ட் மாதிரி, where it is a death scene. And usually நம்ம படத்தில் டெத் சீன்னா you see the actors all அப்படியே. பட் நானும் தனுஷும் like பேசிகிட்டு இருந்தோம், இதை எப்படி ஸ்டேஜ் பண்ணலாம், இதை எப்படி நீங்கள் பேசிக்லி நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஸ்டேஜ் பண்ணணுன்ற மாதிரி நான் சொன்னேன். ஸோ இட் வாஸ் லைக் அருண், நானும் நிறைய அழுது புலம்பி இது மாதிரிலாம் கதறி அழுதுட்டேன். ஐ வில் டூ சம்திங். நான் அது மாதிரி நான் எப்படி பண்ண போகிறீங்கன்ற மாதிரி கேட்டேன். அண்ட் இட்ஸ் லைக் நான் அழுவ போகிறதில்ல, இருக்குமா நான் உட்காடுறேன், நான் ஒரு மாதிரி இதாக இது பண்ணுறேன், நீ பண்ணி காமிச்சார். ஸோ எனக்கு அந்த டைமில் ஐ தாட் ஓகே, இந்த மாதிரி இதுக்கு இந்த மாதிரி ஸ்டேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சிங்கிள் ஷாட், ஒரு டெத் இருக்கும், அவர் உட்காந்துட்டு இருப்பார், பின்னாடி ஒரு கேரக்டர் இறந்துருவாங்க, அவர் அப்படியே அந்த டெத் அதுக்கு பக்கத்துலேயே தள்ளி தான் உட்காருவார், அந்த கேரக்டர்லேருந்து தள்ளி தான் உட்காருவார். ஒரு கேமரா அங்கேயே தான் இருக்கும். அவர் அவங்க இறந்ததுக்கப்புறம் குடுகுடுன்னு ஓடுவார், ஓடிட்டு அவங்க பார்த்து திருப்பி நடந்து அப்படியே ஒரு சிங்கிள் ஷாட்டில் அப்படியே ஃபாலோ பண்ணுவோம்.
அவர் அழுவல இது பண்ணல, பட் ஒரு மாதிரி அந்த ஒரு இறுக்கமா நடந்துட்டு வந்ததே எனக்கு ரொம்ப இருந்தா இருந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திஸ் டே ஒரு ஸ்டேஜிங்னா இப்படி பண்ணா அது எஃபெக்டிவா இப்படி சொன்னா இது இன்னும் நல்லா இருக்கும்ன்ற மாதிரியான விஷயங்கள் இதுல நிறைய இருக்கு. ராக்கி அண்ட் சாணி காகிதம் ஆர் பார்ட் ஆஃப் அ ட்ரிலஜின்னு சொன்னீங்க. அந்த மூணாவது படம் என்னன்னு யோசிச்சு வச்சுட்டீங்களா? இருக்கு, ரெடியா இருக்கு. ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு. Why aren't you making it? அதான் எல்லாம் பண்ணோம் சார். ஐ மீன் அதெல்லாம் I told you I'm going to start my own production house. ஏன்னா சி அந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது வந்து என்னன்னா யூ நீட் கம்ப்ளீட் ஃப்ரீடம். எந்த ஒரு இதுவும் நான் நினைச்சதான் எடுக்கணும், நான் நினைச்சது மட்டும் தான் எடுக்கணும். ஐ ஷுட் பி த பி ஆல் அண்ட் எண்ட் ஆல் ஆஃப் ஆல் டிசிஷன்ஸ் தட் ஆர் பீங் மேட் ஆன் த ஃபிலிம்ன்ற போது என்டையரிட்டி அந்த என்டையர் கண்ட்ரோல் நம்ம கிட்ட வரணும். அந்த ஜோனுக்குள்ள போனால் தான் அந்த மாதிரி படங்கள் எடுக்கணுன்ற மாதிரி ஒரு இதில் இருக்கேன். அதர்வைஸ் ஒரு half baked films மாறிடும். Yeah, actually I'm glad you said that, be all and all, because like a lot of people say cinema is a collaborative medium. It is definitely, but somebody has to be God. Yeah, you need one singular voice. Yeah, that's the you. Singular voice சுத்தி தான் எல்லாரும் நடக்குமே தவிர, because இல்லனா எல்லாரும் spoil the recipe ன்னுவாங்களா, அது மாதிரி தான் நிறைய டம் ஐடியாஸ் வந்தா வந்து I don't discuss. அதனால தான் I don't discuss, because when you discuss now what happens is you discuss what films உட்காந்து டிஸ்கஷன் மாதிரி உட்காந்து கதை எழுதுறது. I don't do that. என்னன்னா when you sit and write alone. I write alone. So when you discuss அந்த மாதிரி டிஸ்கஷன் மாதிரி நடந்ததுன்னா அவங்க என்னென்ன தோணுதோ இதுக்கு வருவாங்க. அது ஒரு பாயிண்ட்ல நம்ம யூஸ் பண்ற மாதிரியே இருக்கும், which may not work for சிங்குலரான ஒரு விஷன். அந்த விஷனை சுத்தி எல்லாரும் ஒர்க் பண்ணும். அதை சுத்தி நடக்கும்போது I'm not going to be இது ஒரு டிக்டேட்டர் மாதிரி இருக்கு. ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு ப்ராசஸ் தான். but it's still one voice. What one voice தான் இருக்கணும். Because that like என்னதான் collaborative இருந்தாலும் it is collaborative under in that perimeter. அந்த பெரிமீட்டர் அந்த ஒரு ஐடியாவை சுத்தி தான் எல்லாரும் கொலாபரேட் எல்லாம் ஒரு கொலாபரேட்டிவா வர்க் பண்ணணும். அந்த ஐடியா வந்து யாரும் டச் பண்ண கூடாது. அந்த மெயின் ஸ்பைனை யாரும் டச், அதை சுத்தி நடக்கிற விஷயங்கள்ல it's going to be ஒரு collaborative effort தான். Yeah, so finally what I mean, I just like to ask this because there are a lot of aspiring filmmakers out there. யாராவது வந்து how do I become a director ன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? குமாரராஜா சொன்னதா if you want to go to Madurai, go to Madurai அவ்வளவுதான். இல்ல no, you have to take No sir, I mean I don't see, for me my journey is different. I know everybody's journey is going to be different, but I'm sure ஏதாவது ஒரு few common points இருக்கும்ல. இதுதான் don't give up அவ்வளவுதான். The kind of films that you're going to make ன்றது was also a thing. For me if I நான் வந்து ஒரு 12 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் படம் பண்ணுவேன், அப்பயே நான் காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு ரெகுலரான ஒரு காமெடி ஆக்டர்ஸ் வச்சு இப்படி ஒரு இது பண்ணோன்னா நான் இப்பயே படம் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு வந்து அது மாதிரி பண்ணோன்ற இது இல்லை. ஸோ ஐ had to wait it out. ஆனால் அந்த இது ஒரு 12-13 இயர்ஸ் வந்து வெயிட் பண்ணி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் படம் கிடச்சிது. ஸோ அந்த இது வந்து ப்ரெசர்வேரன்ஸ் எல்லாருக்கும் இருக்குமா, அந்த ஒரு இது இருக்குமா, அது வளர்த்துக்கணும். இப்போ நம்ம நினச்சதெல்லாம் இம்மீடியட்டாக எதுவும் நடந்துட போகிறதில்ல. அண்ட் நம்ம என்ன மாதிரி படம் எடுக்க போகிறோம் அதெல்லாம் ப்ராப்பராக we need நம்ம சார்ட்டடாக இருந்துட்டோம்னா it's easier to handle everyone மற்றவங்கள. Right. And I think one of the things that many young film again like future directors make, for them it's like எல்லாருமே ஒரு பேச்சுலர் இருப்பாங்க. அதில் வந்து அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ஏதாவது ஐடி ஜாப், இன்ஜினியரிங் ஜாப் இந்த மாதிரி போயிட்டு ஃபைனான்ஸ்ன்னு சொல்லிட்டு they'll start earning a lot of money. அப்புறம் ஒரு 30 வயசுக்கு அப்புறம் சேஃபா ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்டபிள் லைஃப் they're doing the usual things that people do. That is like I'm getting a car, I'm getting a house, I'm getting a whatever, but this person is waiting and waiting and waiting. So they sometimes அது கொஞ்சம் ஒரு மென்டல். கண்டிப்பா I was very clear now. I was like 20 when I came to this industry, starting working in the அங்க assistant director இது பண்ணிட்டு பாலு மகேந்திரா சார் போய் மீட் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் நிறைய அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சுட்டு I was 20. But it took me 17 years to make my first film. But அந்த 17 yearsன்ற போது வந்து எனக்கு என்னன்னா it was a learning experience. All those experiences working with Kumar Raja, I did work with Gayatri and Pushkar on ads-la, and then I wrote Irdi Sutru dialogues. All this were like experiences. But நான் வந்து ஒரு பாயிண்ட்ல கூட நான் வந்து let me find a job. சேஃபாக ஒரு ஜாப் ஒன்று பண்ணிட்டு இது பண்ணலான்ற மாதிரி நான் என்றைக்குமே யோசிக்கல. ஏன்னா அது போயிட்டோன்னா அந்த கம்ஃபர்ட்டுக்குள்ளே போயிட்டோன்னா இது மறந்துடுவோமோன்னு ஒரு சின்ன பயம் எனக்கு. ஸோ அந்த எவ்வளோ கஷ்டப்படலாம், கஷ்டப்பட்டுட்டு நம்ம இதுலேயே இருந்துருவோன்ற ஒரு இதுதான். ஐ டென்ட் லுக் ஃபார் அ ஜாப். நம்ம ஃபினான்ஷியலாக சஸ்டெயின் பண்ணிக்கணுன்ற மாதிரி ஒரு இது அந்த இதுக்குள்ளே போகல. ஏன்னா அது போயிட்டோன்னா அந்த கம்ஃபர்ட்குள்ளே நம்ம போயிடுவோன்ற ஒரு இது. ஸோ பட் லக்கிலி ஐ ஹேட் மை பேரண்ட்ஸ், தே வர் லைக் என்ன ஃபினான்ஷியலாக பார்த்துக்கிட்டாங்க.
No, and also, see, I think you, one nice point there is, நீங்க என்னெல்லாம் job பண்ணீங்களோ அது எல்லாம் were jobs that could teach you things. Teach you things. And also எல்லாமே அந்த சினிமா வட்டத்துக்குள்ள வந்த விஷயங்கள் தான். So it's like, so even though you were doing jobs, there were jobs that helped you become who you are today. So that's good. See, you did have some advice to give. I don't know. நீங்க probably you brought it out of me. தெரியல. So that's good. All the best for Captain Miller. Thank you, sir. Pleasure talking to you. Sir. Always a pleasure meeting you. Thank you. Sir. Thank you, sir. இந்த பொங்கலுக்கு வேட்டி கட்டி கலங்கறோம். அலப்பற கிளப்பறோம். ராம்ராஜ் நரங்கறோம். GT Holidays, South India's #1 travel brand.